அன்றும் இன்றும் என்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி என்ன வேணா சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 வருடங்கள் திரைத்துறையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். வாழ்த்துக்கள் பல கோணங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கூலி படம் பாத்தீங்கன்னா 500+ நோக்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 600 நெருங்கிடுச்சு. இது அடுத்து எப்ப மைல்கல்ல எட்டும் அப்படிங்கறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கூலி அப்டேட்ல கூலிக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 நிமிஷத்தை கட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த இவங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே யோசிச்சிருந்து யூஏ வாங்குறதுக்கு இவங்க அந்த 4 நிமிஷம் காட்சி, அது எப்பேற்பட்ட காட்சியா இருந்தாலும் அதை நிறுத்தி அதை கட் பண்ணி எடுத்துட்டு யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 50-60 கோடி ஆட் ஆயிருக்கும். முதல் 4 நாள்லயே ஆட் ஆயிருக்கும். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிட்டு பார்க்க முடியாம திரும்பி வந்திருக்காங்க. சில பேர் ஃபேமிலியோட போயும் பார்த்திருக்காங்க, அலோவும் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய மனதளவுல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில குழந்தைங்க கிட்ட சொல்லி குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை உருவாச்சு. இப்ப இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாம் கண்டிப்பா யூஎஸ் சர்டிபிகேட் வந்ததுனால இவங்க எல்லாருமே மறுபடியும் தியேட்டரை நோக்கி போவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்ப 2வது வாரம் எண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இருக்கும். உலகளாவிய கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 500+ போயிட்டு இருக்கு. 600 நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த கூலி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். 2025ல மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி தான் நம்பர் 1ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரெக்கார்ட், தமிழ்நாட்டோடைய பெஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னா ஜெயிலர் தான். அந்த ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிப்பதற்கு இன்னும் குறைந்தது ஒரு வாரம் இந்த கூலி ஒரு 50% ஆக்குபேஷனோட தியேட்டர்ல படம் ரன் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிச்சு கூலி நம்பர் 1க்கு வந்துடும். வெயிட்